சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்கும்பொழுது பிரயாணங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 11ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன்ஸ். சில நேரங்கள் வந்து நிறைய டாக்குமெண்ட், கடன் பத்திரங்கள் கையெழுத்து போடுறது, சில நேரம் புதிய ஒப்பந்தங்கள், வேலை விஷயமாக நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக நிறைய பிரயாணமரமான விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. அதெல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் உச்சமாகும்போது கொஞ்சம் அந்த 6ல் உச்சம் போதே 9 6 அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதேமாதிரி நிலபுலன்களில் வந்து ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம், கொஞ்சம் அகலக்கால் வைக்கிற மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான சனி 7 மற்றும் 6ஆம் அதிபதியாக இந்த சனி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து 5 8ஆம் அதிபதியான குரு 5 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எதுவுமே நடக்காது, எதுவுமே ஆகாதுன்ற விஷயம் டக்குன்னு நடந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரோட உடல்நலத்துலேயும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஏன்னா வந்து அந்த 6ஆம் இடம்ங்கிறது வந்து கொஞ்சம் அது பாதகஸ்தானமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து நமக்கு அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து தேவையில்லாத ஒரு சின்ன மனபயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய கடன் வாங்கி நல்ல ரொட்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்கன்னா அற்புதமாக இருக்கும். நல்ல ரொட்டேஷன், நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது.